திரு சந்தீப், லாஜிக்கலி கரெக்டாக தான் இந்த கேள்வி. நீங்கள் திமுக கூட்டணியில் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் அரசுக்கு ஆதரவும் கொடுப்பீங்கன்னா அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, இல்லை சிரமப்படுத்திட்டே இருக்கீங்க, இல்லை உங்களுடைய பாஜக எதிர்ப்பு அளவுகோலாக வச்சு திரு விஜயை கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு யதார்த்தத்தில் பொருந்தி போகக்கூடிய விஷயமா இருக்கும்? 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தபோது புதிய தலைமுறை அரங்கில் இரவு நேர்பட பேசல விவாதத்தில் நானும் நம்முடைய மரியாதைக்குரிய மணிசாரும் கலந்து கொண்ட போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த அரசு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலில் இவர் ஒருவேளை தனி பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்டு சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்து எடியூரப்பா மாதிரி ஒரு உரையை ஆற்றிவிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்கக்கூடும். ஹூ நோஸ், அப்படி ஒருவேளை தேர்தலை சந்தித்தால் இன்னும் அதிகமான இடங்களில் தாவேகா வெற்றி பெறக்கூடும். அந்த வாய்ப்பு கூட இருக்குதுன்னு நான் சேர்த்தே சொன்னேன். ஆனால் நண்பர் மணி சார் அதை ஸ்ட்ராங்காக மறுத்தார். அது என்னுடைய விஷயம் என்று சொன்னார். அதுக்கு வாய்ப்பு இல்லை, கிடைப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை விஜய் எப்படி தவற விடுவார் என்று கேட்டார். இப்போ மணி சார் தான் அந்த கருத்துலேருந்து மாறுபடுறாருன்னு எனக்கு தெரியல. அவர் மேபி அவர் சுற்றுலா சொல்லிட்டோம். அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் எலெக்ஷனுக்கு போங்க அப்படிங்கிறாரு. இந்த கவர்மெண்ட் நீடிக்கிறது சிரமங்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன் சார், ஒரு விஷயம் எனக்கு அதில் ஒரு கருத்து நீங்கள் அதை சேர்த்து சொல்லுங்கள். இந்த அரசு நீடிக்கிறது சிரமம்னா கொடுக்குற குடைச்சலுடைய அளவு குறையணும்ன்றதான் புரிய வேண்டியது சார். இன்னும் இல்ல சார், பாஜக ஒரே ஒண்ணு மட்டும், அதாவது பாஜகவை எதிர்க்கக்கூடிய விசிகாவோட அளவு உச்சத்தில் இருக்கும். ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் கடுமையா எதிர்ப்பாங்க, இடதுசாரிகள் மிக கடுமையா எதிர்ப்பாங்க, ஐயுஎம்எல் மிக கடுமை. அந்த அளவுகளோடு அதுதான் பார். அந்த பார் வச்சு நீங்க விஜய்க்கு பார்த்தா அது ஒரு நாள் இல்ல ஒரு மணி நேரம் தாங்கிறதே சிரமமேங்கிறது. மேபி எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அது அப்படித்தானே போகணும். ஆப்வியஸ்லி நீங்க பாஜக எதிர்ப்பதான் அவரும் மையப்படுத்துறார். பாஜக கொள்கை எதிரி என்று அவர் சொல்லுகிறார். அப்போ கொள்கை எதிரி பாஜக என்று அவர் சொன்ன காரணத்தினால்தான் காங்கிரஸ் மிக வேகமாக விரைவாக சென்று ஆதரவை கொடுத்தது. அதுல ஒரு கேள்வி, ஒரு விஷயம் செந்தில், அரசாங்கத்தையும் நடத்தணுன்ற ஒரு அரசு முதல்வர்ங்கிற பொறுப்போடையும் விஜய் டிராவல் பண்றாருல. ரெண்டு விஷயம் நீங்க கேட்ட எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு 2 நிமிஷம் கொடுங்க சார். காங்கிரஸ் போகின்ற பொழுது ஒரு நிபந்தனை வச்சாங்க. என்ன நிபந்தனை வச்சாங்க? எந்த இடத்துலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை பெறக்கூடாது. அதான் அவங்க நிபந்தனையாக வச்சதா சொன்னாங்க. ரைட். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி நடப்பதாக ஒரு செய்தி பரவிய போது எல்லா தரப்பிலிருந்தும் அதற்கு கடும் எதிர்வினைகளை எந்த ஆஸ்பெக்ட்ல வச்சாங்கன்னா, இதே அரங்கில் நானும் மணிசாரும் பேசுகின்ற பொழுது கூட மணிசார் என்ன வாதத்திலிருந்து அதை வச்சார்னா, எப்படிங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவுங்கிற வாதத்திலிருந்து தான் அதை கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இன்றைக்கு தாவேகாவிற்கு அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவிலிருந்து 20 எம்எல்ஏக்கள் போய் ஆதரவு கொடுத்தாங்கன்னா காங்கிரஸ் அதை எப்படி பார்க்கும்? $1 மில்லியன் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தானே வர முடியும். அதே தானே அன்னைக்கு ஒருவேளை அப்படி பேசினாங்கன்னா, இதற்கு முன்பு நான் சொல்றது, இந்த கட்சிகளினுடைய ஆதரவை இவர்கள் அளிப்பதற்கு முன்பாகவே ஏன் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை விஜய் தரப்பிலிருந்து எடுக்கல? நான் இன்னும் இப்படி கேட்கிறேன் சார். மணி சார் ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. என்ன கொஸ்டின் பண்ணாங்க? நீங்க 6 பேரும் திமுக கூட்டணி நீடிக்கிறீங்க, திமுக கூட்டணி நீடிச்சுட்டு நீங்க எப்படி விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்க? இது முரணா இல்லையான்னு கேட்டாங்க. இதே கேள்வியை நான் விஜயை நோக்கி கேட்கிறேன். தீய சக்தி திமுக என்று நீங்கள் சொல்லி அந்த திமுகவை எதிர்த்து தான் நீங்க வாக்குகள் வாங்கி 107 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ரைட். இப்ப அந்த தீய சக்தி திமுக என்று நீங்கள் எதை சொன்னீர்களோ அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு முன்மொழிந்து பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் உள்ள 6 கட்சிகளின் ஆதரவை நீங்க ஏன் வாங்குறீங்க? அவங்க கிட்டையும் கேட்கணும்ல. எனக்கு வேண்டாம், நான் ரிசைன் பண்றேன், தேர்தல் சந்திக்க சொல்லலாம் இல்லையா? அப்ப இங்க ஒரு சிக்கல் வந்துச்சு. என்ன சிக்கல்னா, இன்னொரு தேர்தலை அவரை சொல்ல வச்சிருவாங்க. இல்ல சார், அப்படி இல்ல சார், நான் சொல்லிடுறேன். இங்க இன்னொரு தேர்தலை சந்திக்க திமுகவும் தயாராக இல்ல. அது திமுக தலைவர் அறிக்கையிலே வெளிப்படுத்தினார். அதிமுகவும் தயாராக இல்ல. ஆளுநர் ஆட்சியை எந்த இங்க இருக்கக்கூடிய மாநில சுயாட்சிகளை பேசக்கூடிய பெரியாரி, அம்பேத்கரை, மார்க்சிய சிந்தனை கொண்ட கட்சிகள் விரும்பவில்லை. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப கரெக்டா சொல்லிடுறேன் சார், ஒரு நிமிடம் எனக்கு கொடுங்க. அவங்க ஒன்னு சொன்னாங்க, ஆளுநருடைய வேலை இது அல்ல, உங்களுடைய வேலை தலை என்றது அல்ல. நீங்க தனிப்பெரும் கட்சியாக யார் இருக்கிறாரோ அவரை முதலமைச்சராக முதல்ல பதவி பிரமாணம் செய்து வையுங்கள். அவர் சட்டப்பேரவைக்கு வரட்டும், சட்டப்பேரவையில பெரும் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை அவர் கொண்டு வரட்டும், அப்ப பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. இந்த கட்சியுடைய முடிவு என்ன தெரியுமா? அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கூட கொண்டு வர வேண்டாம், நாங்க யாரும் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தையும் கொண்டு வர போறது இல்ல, இஷ்யூ பேஸ்ல அவரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அப்போஸ் பண்ணிக்கலாம். அவருக்கு தனிப்பெரும்பான்மை இல்லதான், தனிப்பெரும் கட்சியாக தான் இருக்கிறார். இந்த இடத்துக்கு இந்த கட்சிகள் நகர்ந்தாங்க. ஆனால் ஆளுநர் என்ன சிக்கல் வச்சார்? இந்த மொத்த சிக்கலுக்கு காரணம் ஆளுநர் என்ன சொன்னார்னா, அப்படி கிடையாது, நீ கையெழுத்து போட்டு பேப்பர்ல கொண்டு வா, அப்பதான் நான் அவரை ஆட்சி அமைக்கவே அழைப்பேன் என்று சொல்லி
10ஆம் தேதியை நெருங்குகின்ற பொழுது குடியரசுத் தலைவர் ஆட்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவார்கள் என்ற ஒரு நெருக்கடி வந்தபோது இந்த கட்சிகள் கையெழுத்திட்டு ஒரு காகிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த காகிதம் என்பது எதற்குன்னு கேட்டீங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி மாநில சுயாட்சியை பேசிய தமிழ்நாட்டில், பெரியாரின் மண்ணில், அண்ணாவின் மண்ணில், திராவிட இயக்க மண்ணில் ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒருமித்து எல்லா கட்சிகளும் நின்றதுல நாங்கள் அரசியலா சண்டை போட்டுப்போம், அது வேற. ஆனா குடியரசுத் தலைவருக்கு நாங்கள் ஆட்சிக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற தளத்திலிருந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. சரி, இந்த இடத்துக்கு போனதுனாலேயே கண்ணை மூடிக்கொண்டு விஜயினுடைய எல்லா நகர்வுகளையும் ஆதரிப்பதற்கு கூட்டணிக்குள்ள போகணுங்கிற கட்டாயமும் உங்களுக்கு இல்ல. இல்ல அது கரெக்ட். நீங்க சொல்றது கேள்வி என்ன வைக்கப்பட்டது திரு மணி சாராலனா, நீங்க முதல்வராக திரு 2021 திரு ஸ்டாலின் பதவி இருக்கிற போது முதல்ல தேசிய கீதம் பாடப்படுது, அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து. அது அவரே அவருடைய சமூக வலைதளங்களை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ இருக்கு, போய் பார்க்கலாம். 24வது நிமிடத்துல அந்த காட்சி வருது. ஆளுநர் இப்ப சமீபத்தில் ஆளுநர் வந்தே மாதரம் பாடி தான் பண்றாங்க. அது பிப்ரவரி மாதம் 2026 இருந்து அது நடைமுறைக்கு வந்தாச்சு. உள்துறை அமைச்சகம் அந்த உத்தரவை பிறப்பிச்சாச்சு. குடியரசுத் தலைவர் ஆளுநர் நிகழ்ச்சிகள்ல முதல்ல வந்தே மாதரம், தேசிய கீதம், அதுக்கப்புறம் மாநில பாடல் அப்படின்னு வகைப்படுத்தாச்சு. இப்ப இங்கெல்லாம் ஏன் அமைதியா இருந்தீங்க? திரு விஜய்க்கு மட்டும் ஏன் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரல்ல ஏன் கண்டனம் தெரிவிக்கிறீர்கள் அப்படின்னு? அப்போ ஒரு இந்த விஷயத்திலேயே பயாஸ்னா அப்படி இல்ல. அப்ப அடுத்தடுத்த விஷயத்தை எந்த அளவுகோல் வச்சு அவங்க மதிப்பீடு செய்வாங்கங்கறதுதான் கேள்வி. இதே நெருக்கடி ஆட்சி கட்சியாக இருந்த திமுக நீங்க கொடுத்தீங்க, இன்க்ளூடிங் தாவேகா. என்ன சொன்னீங்க? பாஜக நிதி தர மறுக்கும் அல்லது பாஜக வேற ஏதோ ஒரு நெருக்கடியை கொடுக்கும். இங்கிருந்து திமுக பாஜகவை எதிர்க்கின்ற பொழுது பாஜகவோடு சேர்ந்து நாடகம் ஆடுகிறீர்களா? இந்த சிக்கலை நீங்களும் அரசியல் தான் பண்ணீங்க, இனி இவர்களும் அரசியல் தான் பண்ணுவார்கள். நீங்க அரசியல் பண்ணீங்களா? இன்னைக்கு இப்ப ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனா கீழே கொடுத்த செய்தி ஸ்க்ரோலிங்ல ஓடுது. என்ன சொல்றாரு? 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதுல அவருக்குமே கருத்து மாறுபாடு இருக்கிறது. அவர் எதிர்காலத்தில் நடக்காம பார்த்து போன்னு சொல்றாரு. சரியா? அவர் என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசின் சுற்றறிக்கைப்படி இதை நாங்கள் சுட்டிக்காட்டிய போது ஆளுநர் மாளிகை இதை தவிர்க்க முடியாது என்று சொன்னார்கள். இந்த தவிர்க்க முடியாது என்று ஆளுநர் மாளிகை ஒன்று சொல்லுது இல்ல, இதை ஏற்றுக்கொள்ள போகிறோமா, எதிர்த்து சண்டை செய்ய போகிறோமா? இல்ல, ஆளுநர் ஆட்சி தானே நடக்குது. அவர் பதவியேற்ற பிறகுதானே முதல்வராக விஜய் இருக்கிறாரு. அது வரைக்கும் ஆளுநர் கண்ட்ரோல்ல தானே தமிழ்நாடு ஸ்டேட் இருக்கு. இல்ல, அப்படி இல்ல. ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் அந்த சுற்றறிக்கை இருக்குது. அது இருக்கு. அதனாலதான் ஆளுநர் பதவியேற்பு விழாவின் பொழுது ஆளுநர் ஆட்சியில் இல்லைங்க. ஆளுநர் அவர் புதிய ஆளுநர் பதவியேற்றார்ல சார். இல்ல, டெக்னிக்கலி இல்ல, புதிய ஆளுநர் பதவியேற்றார்ல சார். புதிய ஆளுநர் பதவியேற்ற போது 10th +2 ரிசல்ட் யார் வெளியிட்டா? இல்ல சார், அது கேக்குறது அது இல்ல. இப்ப மணி சார் சுட்டி காட்டல, திமுக ஆட்சியில் இருந்த போது முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்த போது இப்படி நடந்துச்சுன்னு சுட்டி காட்டினார்ல. அப்ப இங்க ஆளுநர் ஆட்சி இல்ல, அது தேசிய கீதமும் இல்ல, அங்கேயும் வந்தே மாதரம் பாடப்பட்டுச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் அதுக்குள்ள வரல. பிரச்சனை என்னன்னா, ஆளுநர் அல்லது ஒன்றிய அரசு இப்படி ஒன்று செய்யுது இல்ல, இதை நம்ம ஏற்றுக்கொள்ள போறோமா, சண்டை போட போறோமா? சண்டை போட போறோம். இந்த சண்டையை திமுக செஞ்சது. செய்த போது நீங்கள் அதை நாடகம் என்றீர்கள், கேலி செய்தீர்கள், கிண்டல் செய்தீர்கள். தமிழ்நாடு தேர்தலுக்கும் டெல்லிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்க. டெல்லி விசஸ் தமிழ்நாடு என்று சொன்னபோது டெல்லி அதிகாரத்திற்கும் தமிழ்நாட்டிற்குமான சண்டையை நீங்க வேறையா பாத்தீங்க. அப்ப இன்னைக்கு அந்த சிக்கல் வருது, நிக்குது. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் 4 நாளா சண்டை நடந்துச்சு. ஆளுநர் நீங்க லெட்டர் கொடுத்த பிறகும் அழைக்க மறுத்தார். இதுதான் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான சண்டை. நீங்க இன்னைக்கு வந்தே மாதரம் பாடினது நீங்களும் மாதிரிதான் இனிமே இருக்கும். இப்ப நீங்க எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்கறது ஈஸி, ஆளுங்கட்சியாக இருந்த போது பதில் சொல்றது கஷ்டம். இந்த கடினத்தை நீங்கள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும்.